கமக சன்னி சனி பச. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி. உதவிக்கு ஓடிடும் கால்கள், பிறர் உண்ண தந்திடும் கைகள். இரக்கம் இவரது கோயில், அதில் ஏமாற்றம் இவரது தெய்வம். கமக சன்னி சனி பச. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. கமக சன்னி சனி பச. பாசம் இவரது கீதம், நல்ல பண்பே இவரது வேதம். பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. கமக சன்னி சனி பச. எப்போதும் இல்லை வெறுப்பு, வெள்ளை மனதின் சிறப்பு. துன்பம் வந்தாலும் சிரிப்பு, பொதுநலம் இவரது பொறுப்பு. கமக சன்னி சனி பச. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி. கமக சன்னி சனி பச. எது பாத்ரூமா? தள்ளு, இப்படி தள்ளு. இந்த நிலைமையில பாத்ரூம் ஒரு கேடா? படிச்சு படிச்சு சொன்னேன், கண்ட கண்ட நேரத்துல கண்டதை திங்காதீங்கன்னு. திங்கள மாப்பிள முதல்ல கடாசுங்க. ஆமா, இப்ப இந்த அவசரத்துக்கு இந்த ரிக்ஷா எப்படி பாத்ரூம்குள்ள போகும்? மாப்பிள யாருக்கு என்ன துரோகம் பண்ணனோ தெரியலையே, கடவுள் என்ன இப்படி சோதிக்கலாமா? உங்களை சோதிக்கல, எங்களை சோதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, எங்க அப்பா எப்படியாவது விடுவீங்களே. அவர் என்ன தீவிரவாதிகள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு? விடுவிக்க நல்ல சேஃபா ரிக்ஷால தான் உட்கார்ந்து இருக்காரு. ஏன்பா இப்படி செய்யலாமா? இது அப்படியே ஒரு தார்பாய் போட்டு மூடிட்டு நாளைக்கு வந்து பாப்போமே. ஐயோ, மாமா ஐயோ, என்னங்க என்னங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அப்பா உங்களை காப்பாத்திட்டு அவர் போய் கேட்டாரே. என்ன பண்ணுங்க? ஐயோ பாவி மச்சா, புச்சா ரிச்சா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு புச்சுடு புட்டுக்கிட்டே. சித்தப்பா என்னாச்சு? அப்பா பூத உடலை காப்பாத்திட்டு இவர் புகழடமோட போய் சேர்ந்துட்டாருப்பா, சேர்ந்துட்டாரு. பொதுநலம் பொதுநலம் நாட்டுக்கு எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கீங்க சித்தப்பா. இனிமே இந்த பொதுநல சேவையெல்லாம் யார் செய்வா சித்தப்பா? யார் செய்வா? சார் பொதுநலம் பொதுநலம்னு பொதுமக்களுக்காகவே வாழ்ந்தாரு. தான் சாவும் போது கூட 4 பேருக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு மயானத்துக்கு பக்கத்துல வந்து மண்டையை போட்டாரு. இவரு பெரிய தியாகிதான். பொன்னுச்சாமி, பொன்னுச்சாமி. மயக்கமா மரணமா மனதிலே குழப்பமா மாமாவின் சதியம்மா. நல்ல வேளை இது புளியந்தோப்பு இல்ல. புளிய மரமா இருந்தா பிசாசா அதுல தொங்கிக்கிட்டு இருக்கணும். சவுக்க தோப்பா இருக்கிறதுனால என்னுடைய ஆவி சந்தோஷமா இங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. ஆஹா, ஒரு வழியா நட்சத்திர மண்டலத்தை தாண்டியாச்சு. இப்ப என் உசுறு
வெட்ட வெளியை நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஆமா, எதுக்காக எவன் என்ன கூட்டிட்டு போறான்? ஒருவேளை பின்னால ஏதாவது திட்டம் வச்சிருப்பானோ? சித்ரகுப்தா, எங்கே நம் கிங்கரர்கள்? பொதுநலம் பொன்னுச்சாமியின் ஆவியை அவருடைய மாமனார் உருவில் சென்று பறித்து வர ஏற்பாடு செய்ய. அமரர் பொன்னுசாமி புகழ் ஓங்குக! அமரர் பொன்னுசாமி புகழ் ஓங்குக! ஏன்டா அவன் கத்தினது? சித்தி, நான் சொல்ல சித்தப்பா அவ்வளவு சீக்கிரம் செத்துருவாரா என்ன? இன்னும் எவ்வளவு நல்ல காரியம் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன மயக்கம் டாக்டர் கிட்ட ஆச்சு மாதிரி பெரிய ஊசி போட்டா ஓகே ஆயிடும். அட பாவிகளா, ஒருத்தன் லேசா மயக்கமா விழுந்துட்டா உடனே அவனை மயம் தூக்கிட்டு போய் அடக்கமே பண்ணிடுவீங்க போல இருக்க. பொதுநலம் பொன்னுசாமி நீடோடி வாழ்க! பொதுநலம் பொன்னுசாமி வாழ்க! பொதுநலம் பொன்னுசாமி வாழ்க! Many more happy returns of the day. Thank you. இத பாருங்க, இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. ஓ, முதல்ல கோவிலுக்கு போறோம், அப்புறமா எங்க அம்மா வீட்டுக்கு நம்ம லஞ்சுக்கு போறோம். சரியா? பார், ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க வெட்டிங் டே அதுவுமா ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டீங்களா? இல்லம்மா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல், ஒரே ஒரு கையெழுத்து போடணும். நீ என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ற, ½ அன் ஹவருக்கு அப்புறம் என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸ்மைல் ஸ்மைல். That's good. பொன்னுசாமி சார், வாங்க வாங்க. நான் ஆபீஸுக்கு தான் போறேன். ரிக்ஷால இருக்கீங்க? அப்படியா? இந்த டப்பாவை தூக்கிட்டு ஆபீஸ் வரைக்கும் நடக்கணுமே நினைச்சேன். தெய்வாதீனமா நீ வந்துட்ட. இந்த அப்படி மடியில வச்சுக்க. ரிக்ஷா ஆட்டத்துல தழும்புனாலும் தழும்போம். எடுப்பா, மடியில வச்சுக்க. நிறுத்துப்பா நிறுத்துப்பா. என்ன சார் இது? ஒரே பிசு பிசுன்னு இருக்கு. தழும்பி வலிஞ்சு இருக்குமோ? எடு. ஐயே, என்ன சார் இது? ஒரே கருப்பா இருக்கு. அது ஒண்ணு இல்ல, இது கருப்பு ஃபெனைல். ஆபீஸ்ல டாய்லெட்டை சரியாவே சுத்தம் பண்றது இல்ல, அதனால நானே சொந்தமா காசு போட்டு வாங்கி அங்க போய் கிளீன் பண்ணலான்னு இருக்கேன். இது கருப்பு ஃபெனைல்பா, ரொம்ப பவர்ஃபுல், பெரிய கிருமி நாசினி. நீ வேணா பாரு, இனிமே உனக்கு இந்த ஏரியாவுல எந்த வியாதியும் வராது. இதோட எப்படி சார் ஆபீஸ் போறது? ஆமா, என்ன பண்ணலாம்? இப்படி பண்ண எப்படி? இந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு வெள்ளை பேப்பரை ஒட்டிக்கிட்டு போயேன், பார்த்தா தெரியாது. இரு எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். போற வரைக்கும் போட்டோமே. ஐயா, என்ன சார் இது? கர்ச்சிஃபை நாஸ்டி பண்ணிட்டீங்க. ச்சே, இந்த ஆளோட பெரிய ரோதனை. எடி. வா. ஏன்பா வாட்ச்மேன், இன்னும் ஆபீஸ்க்கு யாரும் வரலையா? ஆபீஸ் திறந்தாச்சு, ஆனா யாரும் வரல சார். இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற யாருக்கும் பொறுப்பே கிடையாது, என்ன தவிர. நான் வேணா வீட்டுக்கு போய் வேஸ்டியை மாத்திட்டு வந்துட்டுமா? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற?
எப்படி நீ டேபிளுக்கு பின்னால் தானே உட்கார போற? இது தெரியாது. ஒர்க் இஸ் வர்ஷிப். ஃபாலோ மீ. சுத்தம் சோறு போடணும் சும்மாவா சொன்னா? அதுல பெரிய உண்மையா இருக்குப்பா. இது என்ன அது அநியாயமா இருக்குது? நேத்து மேனேஜர் ரூம்ல போட்ட விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் யாரும் அணைக்கல. எக்கச்சக்கமா எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆயிருக்கும். இந்த ஆபீஸ்ல நான் ஒருத்தன் பொறுப்பா இல்லைன்னா என்னென்ன நடக்குமோ நான் அணைச்சு தொலைக்கிறேன். கேட்டுக்கொண்டபடியா நான் என் சொந்த செலவிலே ஒரு டாக்ஸி அமர்த்தி வேகமாக கொட்டாம்பட்டியிலிருந்து புளியம்பட்டி வழியாக இப்பொழுது இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன். காலதாமதம் 4 என்ன சண்டை கடை மாதிரி ஒரே சத்தமா இருக்குது? என்ன சொல்ல போகிறேன் என்பதை இப்பொழுது இங்கே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவரின் மணி விழாவை முன்னிட்டு இங்கு கூடியிருக்கும் லட்சோப லட்ச மக்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தாய்க்குலமே, உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண் குலமே, உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தெருவு தெரு மீட்டிங் போட்டு இம்சை பண்றாங்க. என்ன சத்தம், என்ன சத்தம்? நாம பேசுறது நம்ம காதுலயே விழ மாட்டேங்குது. எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னா அவங்க தான் மீட்டிங்கே போடுறது. நாய்ஸ் பொல்யூஷன் வெரி பேட் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு கம். உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராஜு, என்ன சார்? இந்த பாத்ரூம் கழுவுற ஆளு வந்தானா? ஒன்றும் வரலையே சார். அவன் வரதும் தெரியல, போறதும் தெரியல. இன்னைக்கு மேனேஜருடைய பாத்ரூமை சுத்தமா கழுவணும். அதுக்கு தான் ஃபெனைல் கொண்டு வந்திருக்கிறேன். நீ என்ன பண்ற, மேனேஜருடைய பாத்ரூமை பூட்டிட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துரு. சார் மேனேஜர் கோச்சுக்குவார் சார். கோச்சுக்கிட்டமே ஐயா, ஒவ்வொரு தடையும் கதவு திறக்கும் போது கெட்ட வாடை அடிக்குது. இந்த பாரு, பாத்ரூம் கழுவுற ஆளு வந்தா பூட்டி இருக்குதேன்னு சாவிக்கு என்கிட்ட தான் வந்தாகணும். இன்னைக்கு அவனை ஒரு பிடிக்கிறேன் பாரு. நானு சார் எனக்கு ஒரு 1/2 நாள் லீவ் வேணும் சார். எது 1/2 நாளா? ஒரு 6 மாசம் எடுத்துக்க. இந்த ஆபீஸ்ல இருந்து இது வரைக்கும் நீ என்னத்தை கழட்டி இருக்கிற? பூட்டிட்டு சாவியை மறக்காம என்கிட்ட கொடு. சரிங்க. ஜேபுல போட்டுன்னு போயிட போற. ஐயோ கண்ணாடிய வச்சனே, கண்ணாடி இப்படி வளர்ந்துடுச்சு. சமூகத்திற்காக அர்ப்பணித்தார். சமூக நல தொண்டுகளை புரிய ஆரம்பித்தார். பல அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து இது கஷ்டமான ஃபைல், அவன்கிட்ட தள்ளிடுவோம். இது பரவாயில்ல, வெறும் கூட்டல் கழித்தல் தான். ஆளை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எப்படி என்று கேட்கிறீர்களா? குளங்களை வெட்டினார். இதற்கு பெண்கள் நீந்துவதற்கு அருகிலே மரங்களை சாதா லாக் ஆட்டோமேட்டிக் லாக் கூட இல்லையே. யார் போட்டுது? செக்யூரிட்டி ஸ்டாஃப் மணி விழாவிற்கு ஏன் நோ ரிப்ளை. யார் போட்டது? யார் லாக் பண்ணிது? யார் லாக் பண்ணிது? அமர்ந்திருக்கும் இந்த பெரியவரை கூட்டத்தில் யாரோ ஒருவன் சோடா பாட்டில் அடிப்பதாக சொன்னான். எங்களிடம் சோடா பாட்டில் இருக்கிறது. குடுப்பா சோடா பாட்டில். அடிப்பேன் நானும் சோடா பாட்டிலால. செக்யூரிட்டி செக்யூரிட்டி வாட்ச்மேன் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். அன்று அவர் பாரதியாரை பற்றி பேசும்போது ரொம்பவும் ஆவேசமாக சொன்னார். என்ன சொன்னார் பாரதி? ஓடி விளையாடு பாப்பா என்று தான். ஹலோ, லவ்லி காஸ்மெட்டிக்ஸ், மும்பை, டெல்லி, கல்கட்டா. பட் திஸ் இஸ் சென்னை ஆபீஸ். யார் பேசுறது? ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேடம். ஆட வேண்டாம். இல்ல கொஞ்சம் இருங்க, ஹெட்ல கூப்பிடுறேன் என்று அவர் சொல்லவே இல்லை. அதேபோல் வாராயோ சார். உங்களுக்கு மேனேஜர் ரூம்ல போன் வந்திருக்கு. ஏதோ பொம்பளை குரல் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான் பொம்பளை கிட்ட பேசுறது பிடிக்குமே. ஏன் உங்களுக்கு பிடிக்காத? ஏயா ஆபீஸ்ல யாருக்காவது பொம்பளை கிட்ட இருந்து போன் வந்தா ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? வந்த போனு ஒருவேளை என் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து இருக்கலாம், இல்ல என் தங்கச்சிக்கிட்டே இருந்து இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து இருக்கலாம், இல்ல அவன் தங்கச்சிக்கிட்டே இருந்து இருக்கலாம். ஏதாவது உதவி கேட்டு பாரியா, வேட்டி கருப்பானதுக்கே அப்படி கத்தினியே, மனச வெள்ளையா வச்சுக்க ட்ரை பண்ணு. போ. எந்த ரூம்ல வந்திருக்கு? மேனேஜர் ரூம்ல சார். வர்றேன். பாரதியார் கவி கவி வரகவி 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 அல்லவா?
பாரதிக்கு இணை பாரதிதான். ஹலோ, என்பது யார்? பொன்னுச்சாமி ஹெட்லார் ஸ்பீக்கிங். யார் பேசுறது? டார்லிங், நான் மாதவி பேசுறேன். டார்ஜிலிங்கா? டார்ஜிலிங்க்கு எங்க கம்பெனிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஏன் டார்ஜிலிங்ல இருந்து ட்ரங்க் கால் போட்டு பேசுறீங்க? ஹலோ, இங்க லவுட் ஸ்பீக்கர் அலறல் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்கன்னா என் காதுலயே விழல. யார் நீங்க? கொஞ்சம் உரக்க பேசுங்க. நான் தான் மாதவி பேசுறேன். ஏமா மொட்டையா மாதவின்னு சொன்னா எப்படி? நான் என்ன கோவலனா குரலை வச்சு கண்டுபிடிக்க? ஆமா, எந்த மாதவின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான்சென்ஸ். அது மேனேஜரோட ஃபோன் தானே? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் மேனேஜரோட மிஸ்ஸஸ் மாதவி மாத்ருபூதம் பேசுறேன். அவர் இல்லையா? அதை கேட்கும்போது தேள் கடித்து மேனேஜருடைய சம்சாரமா? அவரை விட அந்த அம்மா டேஞ்சர் ஆச்சே. மேடம், மேடம், தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யாருன்னு தெரியாம நான் பேசிட்டேன். இங்க ஒரே சத்தம். மெயின் ஸ்பீக்கர் இன்னும் வரல. ஸ்பீக்கர் ஆகுது, மைக் ஆகுது. என்ன சார் பேசுறீங்க? நீங்க யார் பேசுறது? நானா? ஊர்ல பொதுநலம் பொன்னுச்சாமின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபீஸ்ல ஆர்டினரி ஹெட்லார் பொன்னுச்சாமின்னு சொல்லுவாங்க. அவரை கூப்பிடுங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் இல்லையா? யார? மேனேஜரியா? அவர் இன்னும் வரலையா மேடம்? ஒருவேளை மீட்டிங்ல வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாரோ என்னமோ. நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லட்டுமா? ஐயோ ஐயோ, 20 வருஷமா அதே ஒய்ஃப்னு சொன்னேன். ஆண்டவனுக்கே பொறுக்கிற போல இருக்கு. இப்படி பாத்ரூம்ல யாரும் அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்களே. மத்தியானம் 12 மணிக்கு மாமியார் வீட்டில் லஞ்சு, ஈவினிங் 5 ஸ்டார் ஹோட்டலில் டின்னர், அப்புறம் ஒய்ஃபோட பாத்ரூம் டான்ஸ் ஆடலான்னு இருந்தேன். என்ன இப்போ பாத்ரூம்ல இப்படி தனியே ஆட விட்டாங்களே. ஐயோ, பாத்ரூம்ல ஆட விட்டாங்க. யார் கதவை லாக் பண்ணிருக்குது? என்னது? எங்க வீட்டுக்காரர் அங்க வரலையா? யார் சொன்னது? நான் தானே அவரை கார்ல டிராப் பண்ணேன். அவர் ஆபீஸ்க்குள்ள போறதை என் கண்ணால பார்த்தனே. என்ன உளறீங்க? கோடான கோடி குடிப்பினும் இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல பேனா, பென்சில், கிளாஸ் டம்ளர் காணாம போகும். அதிகபட்சம் போனா இம்பார்ட்டன்ட் ஃபைல் வேணா காணாம போகும். இன்னைக்கு மேனேஜரே காணாம போயிட்டாரே என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படி அட ராமா. மேடம், இங்க காணல. நீங்க வேணா வீட்ல இண்டு எடுக்க விடாம தேடி பாருங்களேன். அவர் என்ன சாவி கொத்தா வீட்ல எல்லாத்தையும் தேடுறதுக்கு? நீங்க டிராப் பண்ணிட்டு போன உடனே அவர் வேற எங்கேயாவது போயிட்டாரோ என்னமோ. வழக்கமா இதெல்லாம் ஆபீஸ் நேரத்துல தான் நடக்கும். நோ சான்ஸ். அவர் என்ன கேட்காம வீட்டு கேட்டை கூட தாண்ட மாட்டாரு. அங்க சேர்ல அவரோட கோட் இருக்கா பாருங்க. ஆமா, அவரை மாதிரியே டல்லா கிரே கலர்ல ஒரு கோட்டு தொங்குது. அதேதான். போன வருஷம் அவர் பர்த்டேக்கு எடுத்த கோட்டு. மேடம், ஏதோ நடக்க கூடாது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்க புருஷனும் வசதியான புள்ளி ஒரு சதிகார கும்பல் திட்டம் தீட்டி அவரை கடத்திருக்குமோ என்னவோ. நான் இப்பவே போலீஸோட வரேன். அங்கேருந்து யாரையும் வெளில விடாதீங்க. ஓகே மேடம், நீங்க வர வரைக்கும் இந்த ஆபீஸை விட்டு காக்கா எறும்பு நாய் ஏன் உங்க புருஷனே வெளியே போகாதபடி நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. வேறுபட்டிருக்கலாம், ஆனால் காக்கை குருவி எங்கள் ஜாதி. லிஃப்ட்ல மாட்டினா கூட பெருமையா எல்லாத்தையும் சொல்லிக்கலாமே. டாய்லெட்ல மாட்டிக்கிட்டேனே, யார்கிட்ட போய் சொல்றது? உங்கள் சார்பாக தலைவர் அவர்கள் எனக்கு சால்வை அணிவிப்பார்கள். ஐயா ஐயா ஐயா, அமைதி உட்காருங்க. என்னதுயா கீச்சிராதியா? குடியா ஐயா, குடியா ஐயா, குடியா. அமைதி உட்காரு. கை தட்டுங்களா சோம்பேறிகளா? ஏன்டா அப்படி பண்றீங்க? சில்லற வாங்களா? கை தட்டுங்களா? இறங்கியாயோ சார்? யார் இங்க பொன்னுசாமி? ஏம்மா? நான் தான். ரவியா? நீ எங்கப்பா இங்க? நான் இப்ப இங்க அபிஷியலா வந்திருக்கேன். உங்க அண்ணன் பையன் ரவி இல்ல, இன்ஸ்பெக்டர் லட்சுமிபதி. நீங்க சொல்லுங்க மேடம். சார், இவர்கிட்ட கேளுங்க சார். இவருக்கு தான் எல்லாம் தெரியும். இவரோட தான் நான் போன்ல பேசினேன். என் புருஷன் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். உங்க புருஷன் எங்கேயும் போயிருக்க மாட்டார். அப்படியே காணாம போனா கூட நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். ஐயோ, என்னை காப்பாத்து. யாரும் இல்லையா? ஐயோ, கதவு தரங்க, கதவு தரங்க. சித்தப்பா,
ஐம் சாரி மிஸ்டர் பொன்னுசாமி, நீங்க ஆபீஸ் வரும்போது மணி என்ன? என்ன இன்ஸ்பெக்டர், மேனேஜர் என்னமோ நான் கொலை பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில். நீங்க ஆபீஸ் வரும்போது டைம் என்ன? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 9 மணி இருக்கும். அப்போ மேனேஜருடைய ரூம் திறந்து இருந்தது, ஆனா மேனேஜர் இல்லை. மேடம், மேனேஜர் 9 மணிக்கு ரூம்ல இல்லைன்னு நெட்ல சொல்றாரு. சார் நான் தான் சார் அவர் 8:30 மணிக்கு கார்ல டிராப் பண்ணேன். 8:30 மணிக்கு அவர் ஆபீஸ்ல டிராப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஃபைல்ல கையெழுத்து போடணும்னு சொன்னாரு, அதான் டிராப் பண்ணேன். ஏங்க, இறக்கி விட்டோன்னா அவர் யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கலாம்ல. அதுக்குள்ள புருஷனை காணும்ட்டு 4 மணி நேரத்துக்குள்ள எக்கச்சக்க பண்றீங்களா? தேவையாது சார். அவர் என்ன கேட்காம எங்கேயுமே போக மாட்டாரு. பயத்தினால இல்ல, அவருக்கு என் மேல கொள்ள பிரியம். அடடே, கரண்ட் கட் ஆயிடுச்சே. ஐயோ ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. இல்லாத கருப்பு பூனைய குருட்டு மனுஷன் இருட்டுல தேடும்படி ஆயிடுச்சே. மாதவி, என் புருஷனோட குரல். லைட் ஆஃப் ஆனோடனே என் புருஷனோட குரல் கேட்கல. அம்மா, எனக்கு இருட்டுல காது கேட்காது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆபீஸ்ல ஏதோ 5ஆம் பட வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நீங்க என்கொயரிக்கு வந்த உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. சார், நானே என் புருஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க வேற ஏன் சார் நடுவில் குழப்புறீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா சார்? எப்படியாவது என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ். மேடம், பி காம். நீங்க எம்ஏ இல்ல? அந்த அம்மா எங்கேயோ ரூம்ல சத்தம் கேக்குதுன்றாங்க. மிஸ்டர் பொன்னுசாமி, இந்த ஆபீஸ்ல ஏதாவது ரகசிய அறை இருக்கா? இந்த ஆபீஸ்ல ரகசிய அறைன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா மேனேஜரை பத்தி ஒரு ரகசியம் இருக்குது. எந்த ரகசியத்தையும் கட்டி காக்க தெரியாத கபோதி அப்படின்னு ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் வந்திருக்குது. மேடம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. காவல்துறைக்கு முன்னால உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்டேன்னா, தேவையில்லாத விஷயத்த பேசி எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஆபீஸ்ல ரகசிய அறை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க போதும். ரகசிய அறைன்னு சொன்னா பாத்ரூம் தான் சொல்லணும். அங்கதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். என்ன பண்ணாரு? சிரிச்சார். ஏன் யோ, ஜோக் கேட்டு சிரிக்க நைஸ்ட் வந்திருக்கேன். முதல்ல பில்டிங் ஃபுல்லா போய் தேடியா போயா. எஸ் சார். தலையில ஏதோ விழுந்த மாதிரி இருக்கே. பள்ளி தலையில விழுந்தா மரணம்னு சொல்லுவாங்களே, எனக்கு டாய்லெட்லயே சமாதி தானா? சார், ஜென்ஸ் டாய்லெட்குள்ள ஒரு ஆம்பளை குரல் கேக்குது சார். பாத்ரூம்ல இருந்தா இருக்க முடியாது. நான் ஏன் போட்டு சொன்னேன்? எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சார், என்னாச்சு? 4 மணி நேரம் உள்ள போராடி இருக்கேன் சார். இதுதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. பூட்டின கதை வழியா எப்படி சார் உள்ள பிரவேசம் ஆனீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எந்த படவா என்ன உள்ள வச்சு பூட்டதுன்னு தெரிஞ்சாகணும். வா அப்படி. ஐயோ அக்கா, இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு இந்த நிலைமை. ஃபாரின் சென்டர் தவிர வேற எதுவும் யூஸ் பண்ணாத உங்க உடம்புல ஃபினாயில் வாசனையா? மேடம், உங்க ஹஸ்பண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைச்சிட்டோம். எங்க டியூட்டி ஓவர். எது ஒப்படைச்சிங்களா? நான் இல்ல போய் திறந்து அவரை வெளியே கூட்டிட்டு வந்தேன். சித்தப்பா, இங்க பாருங்க, இனிமே உங்க ஹஸ்பண்ட பாத்ரூமே போக சொல்லாதீங்க. பாத்ரூம்ல போய் மாட்டிக்க சொல்லாதீங்க. நான் வரேன். அந்த பக்கம் பாத்ரூம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன பாத்ரூம்ல வச்சு பூட்டினது யாரு? கம் ஆன், கால் ஆல் தி ஸ்டாஃப். உங்களை காணும்னு சப்ஜாடா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்களை பாத்ரூம்ல வச்சு பூட்டினது வேற யாரும் இல்ல, நான் தான். நீயா? எதுக்காக பூட்டின? எதுக்காக பூட்டின? எதுக்காக பூட்டின? ஒரு தடவை சொன்னாலே எனக்கு புரியும். உங்க பாத்ரூம்ல ஒரு வாரமா கெட்ட கப்பு, மனுஷன் நுழைய முடியல. இந்த பாத்ரூம் கழுவ வரவன் உங்க பாத்ரூமை சரியா கழுவுறதில்ல. அதனாலதான் இதை பூட்ட சொன்னேன். எப்படி சாவி கேட்காம என்கிட்ட தானே வந்தாகணும். அப்ப அவனை கையங்களவுமா பிடிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா சைக்கிள் கேப்ல நீங்க உள்ள போயிட்டீங்க.
பையன் தெரியாதனமா வெளியில பூட்டிட்டான். இதான் நடந்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் 4 மணி நேரம் நீ டாய்லெட்ல இருந்திருக்கியா? சார், விதி அப்படி இருக்கும்போது நீங்க கழிப்பிடத்துல இருந்துதான் சார் ஆகணும். ஐ எம் வெரி சாரி. சாரியாவது புரியாவது. யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 1 month. 1 மாசம் நீ ஆபீஸுக்கே வர வேண்டாம். ஊர்ல இருக்க டாய்லெட் எல்லாத்தையும் உன் சொந்த செலவுல ஃபினாயில் வாங்கி கழுவு. கெட் அவுட், கெட் அவுட். ஓகே. இந்த ஆபீஸ்ல என்ன அப்படி வேலை கிழியுது? நீங்க சொல்ற மாதிரி 1 மாசம் ஊர்ல இருக்கிற எல்லா டாய்லெட்டையும் நான் கழுவி மக்களுக்கு சேவை செய்ய போறேன். ஐ அம் கோயிங். கோ மேன். மாமா, என்ன மாமா இங்க உட்காந்துருக்கீங்க? அறிவு கெட்ட முண்டம், பின்ன உன்ன மாதிரி மேலே ஏறி உட்காருவான். என்னடா விஷயம்? அதை விடுங்க மாமா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? காதோட வாங்க சொல்றேன். அதாவது தள்ளி உட்கார்றா. சரி மாமா. மாமா, நீங்க குலாபி மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க, எவ்வளவு ஆசைய புழிஞ்சீங்க, என்ன பிரயோஜனம்? இப்ப குலாபிக்கு ஆபத்து வந்துருச்சு மாமா. என்னடா சொல்ற? குலாபிக்கு ஆபத்தா? ஆமா மாமா, குலாபி 2 நாளா சாப்பிடல, 2 நாளா தூங்கல, எதையோ பறி கொடுத்தா மாதிரி ஒரே சோகம். ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? என் நினைப்புல வந்த ஏக்கமா இருக்குமோ? கரெக்ட் மாமா. நீ என்ன பண்ற? சாயந்திரமா குலாபிய பின்பக்கமா தள்ளிட்டு வா. எனக்கு டிஃபனுக்கு இட்லி வரும்ல, அதை என் கையால ஆசையோட கொடுக்கறேன். சரி சரி சரி. ஆனா ஒரு விஷயம், இது உங்க அக்காவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சது உன் முதுகு தோலை உரிச்சிருவேன். நான் அக்கா கிட்ட இதை பத்தி சொல்லவே மாட்டேன். இன்ஃபேக்ட் மூச்சே விட மாட்டேன் மாமா. மூச்சு விடலைன்னா பணமாயிடுவேன். யூ ஆர் கரெக்ட் மாமா. சரி போடா. ஐ லவ் யூ மாமா. காப்பியா? ஹை. என்ன ஏன் காஃபியை கெடுத்துட்டான்? நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏண்டி, இந்த இட்லியை நானா பண்ணேன்? இத சொல்லல. ஆபீஸ் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு சொல்லி பாத்ரூம் க்ளீன் பண்றேன்னு மேனேஜரை உள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டீங்களே, என்ன ஆச்சு? 1 மாசம் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சமா மூளை இருக்கா? வாயை மூடுறி. நீங்க வாயை மூடுங்க. நான் வாயை மூடினா இந்த இட்லி எப்படி திங்கிறது? இட்லி பாத்தியாடி, இவ்வளவு கடிச்சு இந்த இட்லி அப்படியே இருக்குது. ஏண்டி, இந்த சேட்டுகள்லாம் சைடுல ரவுண்டா வச்சிருப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? திண்டு. திண்டு மாதிரி இருக்கிற இந்த இட்லியை எப்படி விண்டு திங்கிறது? இட்லி பண்ணிருக்காளா? இட்லி. ஏன் இட்லி எப்படி இடி இடி நடிக்கிறீங்க? இப்படி இடிச்சு இதை ஊத்தப்பமாக்கி திங்கலாம்னு தான். வர வர உங்களுக்கு பிபி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்பாவும் தம்பியும் இருக்கும்போதே உங்களை ஒரு வழி பண்றேன். உங்க அப்பாவும் தம்பியும் இருக்கிறதுனால தான் எனக்கு பிபியே வந்துச்சு. குலாபி, இந்த கல்லு இட்லியை என்னாலேயே திங்க முடியலையே. உடம்பு சரியில்லாத ஒன்னால எப்படி திங்க முடியும்? குலாபி, குல்லு, குல்ஸ், நீ ஒண்ணு அதுக்காக கவலைப்படாத. அப்படி உன்னை பசியோட வாட விட்டுற மாட்டேன். பக்கத்துல குஜ்லி பவன் இருக்கு, அங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லி கிடைக்கும். குலாபி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இப்பவே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். குலாபி, குல்லு, குல்ஸ், குலாபி. குலாபியா? 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 யார் அந்த குலாபி? ஜிலேபியோட தங்கச்சி சரதாம். போடி. போடியா? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எதுக்காக அவளுக்கு இட்லி வாங்கி தரணும்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா. சொல்றேன் கேட்டுக்க. குலாபியோட எனக்கு 2 வருஷமா பழக்கம். என்ன பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு ஏக்கம். ரோட்ல நான் எப்ப வருவேனோன்னு ஒரு எதிர்பார்ப்பு. குலாபி மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். ஏன் மேல குலாபி உயிரியே வச்சிருக்கு. குல்சு, அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா? அந்த அளவுக்கு மீறியே வளர்ந்துருச்சு. அப்படியா? இன்னைக்கு அவளா நானு 2ல 1 பாத்துறேன். ஃபுல் மீல்ஸ் நான் இருக்கும்போது சைட் டிஷ் தேடுறாரே, இது என்ன அநியாயம்? ஐயோ, குலாபிங்கிறது. நீங்க பேசாதீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் மறு வேலை. ஐயோ, தப்பா நினைக்காத. குலாபி. பேசாதீங்க. அப்பா, தம்பு, சீக்கிரம் ஓடி வாங்களே. அப்பா தம்பி எல்லாம் எதுக்காக கூப்பிடுற? அவங்க வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஆமா. மாப்பிள்ளை என்ன கல்லால அடிச்சிட்டாரு. ரத்தம்.
இந்த ஏரியாவுல எந்த லொகேஷன் அடிபட்டிருக்கு? உண்டா உங்க அப்பாவுக்கு நெத்தியில அடிபட்டு வீங்கி போயிருக்கு. எந்த ஆயுதத்தால அடிபட்டது? இதுதான்டா ஆயுதம். இதுவா? இட்லி இட்லி. ஏண்டா அப்பனுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னா இட்லிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன மாமா புரியாத பேசுறீங்க? இப்ப நாய் கடிச்சு அந்த நாயால மத்தவங்களுக்கு ஆபத்து வராம இருக்கணும்னா நாம நாய்க்கு ஊசி போடல, அதே மாதிரி தான் இந்த இட்லியால் அடிச்சா மத்தவங்களுக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்கு நான் இட்லிக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன். ஹவ் இஸ் மை ஐடியா? அதனால தான் ஊசி போன இட்லின்னு சொல்றாங்களா? யூ ஆர் கரெக்ட். நீ எல்லாம் ஒரு டாக்டர், மூஞ்சிய மோரக்கட்டையும் பாரு. ஐயோ ஐயோ தம்பு, தைரியம், நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள போறீங்களா? நான் மாப்பிள்ளையோட கொஞ்சம் மன விட்டு பேசணும். வந்து தொலைடா. ஓ, both of you 3 பேச போறீங்களா? போடா உள்ள. சரி மாமா. மாப்பிள்ளை ஆமா உட்காருங்க. சோஃபா ஒன்றும் ஆகலையா? ஆகல. மாப்பிள்ளை, நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையா? பேசாம நான் வேணா பணம் தரேன், கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க. மாமா, குலாபிங்கிறது மாப்பிள்ளை, அந்த குலாபிங்கிற பேரே நான் கேட்க தயாரா இல்ல. இத பாருங்க, பொது வாழ்வு பொது நலம்னு இருக்குது, தப்பே கிடையாது. அதுக்காக வாழ்க்கையில வலிக்கு விழுந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தா நல்லா இருக்குமா? மாமா, நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. வாழ்க்கையாவது வழுக்கையாவது அந்த குலாபிங்கிறது. குலாபி 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 என் காதுல அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்தினா மாதிரி இருக்கு. அந்த பேரை நான் கேட்கவே தயாரா இல்ல. வாய மூடுங்க மாமா. மாமா, அந்த குலாபியை நான் பார்க்கறேன், அந்த குலாபியோட நான் பழகுறேன், அந்த குலாபியை பார்த்து சிரிக்கிறேன். நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன், உங்க பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேன், உங்க லூசு பையன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். குலாபி குல்லு குல்சு. ஐயோ ஐயோ, தைரியம் தம்பு, சீக்கிரம் வாடி வாங்க. மாப்பிளைக்கு ரத்த கொதிப்பு எக்கச்சக்கமா போச்சு. ஐயோ ரத்தம் கொதிப்பு. ஐயோ சோய் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. என்னப்பா ஆச்சு? என்னடா இது? ரத்த கொதிப்புமா, ரத்தம் மண்டைக்கே எரிச்சு போதிருக்கே. என்னாச்சு? குலாபி என்ன எப்படி எல்லாம் சித்திரவதை பண்றாங்க பாத்தியா? பாத்தீங்களாப்பா? குத்து கல்லாட்ட நான் ஒருத்தி பக்கத்துல நிக்கிறேன். குலாபியா? குலாபி குலாபி. டேய் சீக்கிரம் டெஸ்ட் பண்ணேன்டா. இதோ பாத்துறேன்பா. அப்பா, இது காதல், ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படி கண்டுபிடிச்சோம் பாருங்க. ஏண்டா முண்டா, பல்லுலியா பல்ஸ் செக் பண்ற? ஹார்ட் இங்க இருக்குடா. ஓ, இப்ப மாத்திட்டாங்களா? என்கிட்ட எதையுமே சொல்றது இல்லப்பா. சரி, ஒவ்வொரு ஜந்துக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். டேய், ஜந்து கிந்துன்னா பிஞ்சுக்கும். அப்பா பாருப்பா, திட்டுறாரு. செக் பண்ணேன்டா. நீ கையெடுப்பா, நீ கையெடு, நான் செக் பண்றேன். குலாபி 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 ஜிலேபி ஜிலேபி ஜிலேபி. அப்பா கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா? அந்த குலாபி மாமா இதயத்துக்குள்ள பூந்துட்டா, மாமாவோட ஒன்றிட்டா, இதயத்துல ஒரு மூலையில இருந்து பாட்டு பாடுறா. கண்டுபிடிச்சிட்டேன். அறிவு கட்ட முண்டா, அவ பாடலடா, இந்த டிரான்சிஸ்டர் தான் பாடிக்கிட்டு இருந்தது. ரேடியோவா பாடுனது? வாட் மிஸ்டேக் ஐ டன்? அப்ப ஹார்ட்ல பிரச்சனை இல்ல, ஹெட்ல தான் பிரச்சனை. ஒரு நிமிஷம், அந்த சுத்திய கூட கொஞ்சம் அப்படியே புடிச்சுக்கோ. அக்கா நீ பிடிக்கா, பிடி புடிச்சுக்கோ. மாமா சரிங்க, நீ காலை பிடி. பாத்துடா என்னது தலையில ஒண்ணு இல்ல, காலியா இருக்கு. தலையில ஒண்ணு இல்ல, ஹார்ட்ல ஒண்ணு இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். அக்கா, மாமா ஊதாரித்தனமா சுத்துறாருல, அப்ப கால்ல தான் மிஸ்டேக். ஒரு நிமிஷம் இரு. காலப்படி. ஜிங்கு ஜிங்கு. ஏண்டா, நான் என்ன டிராகுலாவா கட்லோட சேர்த்து அடிக்கிற ஆணிய? நீங்க சும்மா இருங்க மாமா. ஆமா, நீ என்ன ஆயுர்வேதமா, அலோபதியா, இல்ல ஹோமியோபதியா, இல்ல சித்த வைத்தியமா? ஐ எம் மெக்கானிக்கல் டாக்டர். இவன் டாக்டரே இல்ல, பற்றா வச்சிருக்கிறான் போல இருக்கு. மாமா, என்னை இன்சல்ட் பண்ணி பேசாதீங்க. நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேனே, ஆனா சீட் கிடைக்கலையே. பட் என் நம்பிக்கையை நான் தளர விடல. வரலடா, கடிச்சிடுவேன். எடுத்துடுறா. மாமா, இப்ப சமையல் செய்ய கத்துக்கிறவங்க இந்த சமையல் புக்கை புரட்டி பார்த்து சமைக்கிறது எப்படின்னு கத்துக்கல, அதே மாதிரி தான் நானும் மருத்துவ ஏடுகளை புரட்டினேன் புரட்டினேன் புரட்டினேன், கடைசி வரை புரட்டினேன். நீ ஏடுகளை புரட்டினியோ இல்லையோ,
என்ன படுக்க போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற. So, I am a self-employed doctor. Nobody can disturb me. Okay? I am not a crack. But you are a quack. What? டேய் மரியாதையா போயிடு. கிட்ட நெருங்கின ஒரே போடு. குலாபி குலாபி. சந்தேகமே இல்ல, மாப்பிள்ளைக்கு குலாபி பேயே பிடிச்சிருக்கு. கரெக்ட். அப்பா, நான் போய் எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தன் இருக்கான், கிண்டி குண்டலேஸ்வரான்னு, அவனை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் மாமாவை அமுக்கி பிடிங்க, தலைய பிடிங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா நீ காலி. மாமா இத வச்சுங்க. பொதுநலம் பொன்னுசாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பொதுநலம் பொன்னுசாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி. கமக சச நீ ச நீ பச.